எங்க போறீங்க? திக்கத்தவங்களுக்கு போக்கிடுங்க. ஏதோ கால் வச்சு கஞ்சிக்காக கால் போற வழி போறோம். வைத்தியம் அவங்களுக்கு உள்ளூர் கேளுங்க. எங்கேயும் போகாதீங்க. போகாத இந்த பத்து பூமியில பொழைக்கிறதுக்கு வழி எங்க இருக்கு? ஏன் இல்ல? பாடுபட்டா பசு தீக்கிறதுக்கு நிலம் இருக்கு. ஆனா அந்த நிலத்தை எந்த பாட்டம் எங்களுக்கு கொடுப்பான்? அப்படி கொடுத்தாலும் எங்க ரத்தத்தை பிடிக்கிறத தவிர எங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு? கொஞ்சம் பட்டினி தவிர இந்த பாழா போன கிராமத்துல நாங்க என்னத்தையுமே கண்டோம். பட்டணத்துல மட்டும் உங்களால சொர்க்கத்தை காண முடியுமா? அங்கே இருக்கிற ஜனங்களே வேலை கிடைக்காம திண்டாடுறாங்க. கூலி கிடைக்கிறதே குறைக்கும். அதுல போட்டி பொறாமை பூசல். நரகத்தோட பயங்கரமான இடமப்பாது. இந்த சக்தியை ஏன் வீணாக்குறீங்க? பயிர் செய்யறவங்க எல்லாம் பட்டணம் போயிட்டா உயிர் காப்பாற்ற உடவுக்கு உடையாது. யோசனை பண்ணி பாருங்க. எங்க நிலமெல்லாம் தரிசா கிடக்கு. எல்லாருமா கூடி பாடுபடுவோம். நம்முடைய கூட்டுறவு பலன் தராமல் போகாது. என்ன பாடுபடலாம், உணவு பொருளை குவிக்கலாம். இதன் மூலமா நாமும் வாழ்வோம், மற்றவங்களையும் வாழ வைப்போம். போகாதீங்க. தர்மராஜா, தெய்வம் போல வந்தீங்க. இனிமே உங்களுக்கு என்ன குறைச்ச இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நாங்க எல்லாரும் கேட்கிறோம். வாங்க எல்லாரும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றே சொல்லும் பழுதற்ற வள்ளுவன் பண்டமிழ் நீதி. வழி சென்று மாண்பால் உயர்ந்த நாடு நமது தாய்நாடு. நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். நம்ம நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். மற்ற பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு பழைய குழந்தைகளை விடு நியாயம். நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். காட்டையும் மேட்டையும் தோட்டம் கொடிகை கழனிகள் செய்வது திறமை, அதனால் கட்டாயம் நீங்கும் வறுமை. காட்டையும் மேட்டையும் தோட்டம் கொடிகை கழனிகள் செய்வது திறமை, அதனால் கட்டாயம் நீங்கும் வறுமை. பாட்டியும் பாட்டால் பாடி பெருமை, பாராட்டிய தொழில் முறைமை, இது பரம்பரையாய் நமக்கு உரிமை. கொட்டை குடித்தனம் 10 தானியில் உழுது பாட முடியாது. குடித்தனம் 10 தானியில் உழுது பாடுபட முடியாது. ஒரு 10 குடித்தனம் 100 தானியில் பங்காய் உழுவது காப்போடு. பாளையக்காரர் ராஜாதி ராஜர் பதவிகள் தரக்கிற போது நம்ம பட்டாக்கள் மிட்டாமிராசிகள் கம்பம் கட்டாயமாய் பலிக்காரு. நாளுக்கு நாளா காலம் மாறுது, நடப்பதை நினைச்சா நடுக்கமாகுது. நாளுக்கு நாளா காலம் மாறுது, நடப்பதை நினைச்சா நடுக்கமாகுது. ஆளையே செய்ய முடியாது, மக்களாக்கு துயரன கூட்டாது. புருஷம் கொண்டாச்சு புள்ள குட்டிங்க உருப்படி கணக்கையும் போட்டுக்கணும். சரிசமமாக விகிதாசரப்படி சாப்பாட்டு செலவுக்கு வாங்கிக்கணும். வரும்படி தன்னை அதிகமாக்கணும், பதுதொகையான செலவும் செய்யணும். வரும்படி தன்னை அதிகமாக்கணும், பதுதொகையான செலவும் செய்யணும். உலகம் நம்மை கண்டு நடக்க
உழைக்கவே உண்மையோடு நாம் உழைக்கணும் உனி பிழைக்கணும் நல்ல நாட்டுக்கு பொறுப்பணும் நானே நடக்கும் விவசாயம் பல பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் மனித நியாயம் நாட்டுக்கு பொறுப்பணும் நானே நடக்கும் விவசாயம். போடுவோமா? போயிடுவோம். இன்சர் தோல்விதான் வெற்றிக்கு முதற்படி. ஆடுங்க. எதை வச்சு ஆடுறது? பணத்தை. பணம் இருந்தாக்கா நான் ஆட மாட்டேங்க. அதான் போன மாதிரி உட்காந்துருக்கேன். அதான் அவரை போவாப்பா, நீங்க ஆடுங்க. அதெல்லாம் முடியாதப்பா. பணம் இல்லாம ஆட்ட சொரத்து இருக்காது. கிளினிக்க சொரத்து இருக்கும். ஐயா பேங்க்ல இருந்து பணம் கொடுங்க சொன்னீங்க. எந்த பணம்? அதான் திருப்பதி கொடுக்கணும்னு சொன்னீங்களா? ஓஹோ, இவ்வளவு பேசுனீங்களே, அந்த பணத்தை அத்தாம கொடுங்களேன். கொடுக்கலாம். இது நம்ம பணம் இல்லையே. ஆட்டம் முடிஞ்சதும் கொடுத்துருவாருங்க. என்னங்க ஜெயிச்சா கொடுத்துடுறேன். ஜெயிக்கலன்னா ஆனா எப்படியாவது கொடுத்துருவாரு. பணத்தை தானே பெருசா நினைச்சீங்க. அத்தானுடைய கௌரவம் நினைச்சீங்களா? கரெக்ட் கரெக்ட். அத்தான் கௌரவம் தான் என் கௌரவம். அத்தான் அத்தா என்ன குடிய மொழி போச்சு, அதுக்கு என்ன பண்றது? ஆனா உன்னை தூக்கி வெயில போட நீ உருப்புற நினைச்சு எவ்வளவு ஒத்தாசை பண்ணி பார்த்தேன். நீ கீழே போடுறது நான் என்ன எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? அத்தான் இப்ப திருப்பதி வந்து கழுத்து மேல கட்டி வைக்க போறான். அவன் பணத்தை திருப்பி கொடுக்கல, நேரா பெரிய வீட்டை போய் நிக்க போறான். நம்ம கூட்டம்லாம் உடஞ்சிட போகுது. என்னக்கா பேசாம இருக்க? என்ன பண்ண சொல்ற? சாவு சொல்றியா? வேண்டாம் வேண்டாம் நான் கேட்டியா? சீட்டு ஆடுறான் ஆடுமே ஒரே அடியா கவுந்து போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப நான் தான் என்ன பண்றது? நீ என்ன பண்ண? பேசாம உட்காரு. உரலுக்குள்ளார தலையை குடுறான்னு கொடுத்த உலக்கை தூக்கி போடு, இல்லைன்னா உரங்க பிச்சு எடு. சரிதான். மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற கதை தான். நான் மட்டும் இல்ல கண்ணு குதிரையா நம்பினேன். என் நிலைமையை அப்படித்தான். ஒண்ணு பண்ண பண்ணு. அந்த பணத்தை பெரிய ஒரு அவசரத்துக்கு இன்னொன்னு பண்ண பண்ணு. ஒரு ப்ரோமோ எழுதி அவன் முகத்துல வீசிட்ட, அவன் திருப்பி நம்ம மூஞ்சில வீசிட்டா வீசுவானா? வீசுவான். வக்கீல் ஐயா ப்ரோனோட்டுன்னா கையில ஒத்தி வாங்கிட்டு போவான். வக்கீல் ஐயா ப்ரோனோட்டு அப்படின்னா செய்வோம். ஆனா உலகத்துக்கு வெயில போட வைவிடட்ட கண்டிப்பா நீங்க கம்பி பண்ண வேண்டியதான். அத்தான் என்ன உதறது? நோ ஃபியர், தைரியமாயிரு. இந்த ப்ரோனோட் எழுது. கையெழுத்து போன கணபதி என்ன? திருப்பதி வராங்க. திருப்பதி வரானாம நீங்க கவலைப்படாதீங்க. நான் பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது கஷ்டத்துக்கு முக்கியமா அதுவே பார்த்ததானே நமக்கு குஷி போக முதுகு வீங்கி போகுது. பணத்தை கொடுக்க நான் போறேன். எந்த பணம்? அதான் அந்த நெல்லு விட்ட பணம் 5000. ஓஹோ அதுவா? திருப்பதி அந்த பணத்தை பெரியவர் ஒரு அவசர காலம் சொன்னாரு. இல்லாது என் பணத்தை எடுத்து பண்ணிட்டாரு. இந்த பிசாத்த 5000 அவராண்டு இல்லாம போச்சா? நீங்க எல்லாமே பரியாசம் வந்தீங்க. இப்படி எல்லாம் நீ சொல்லுவேன் தெரிஞ்சுதான் பெரியவர் புரோனோட்டை எழுதி அனுப்பிச்சிருக்காரு. பெரியவர்? ஆமா வக்கீலையா? புரோனோட்டை எழுதி கொடுத்தாரு. சொன்னாரவே என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு. இப்படியா? இதுக்கு பணத்தை எழுதி கொடுக்குறாங்களா? பெரிய ஒரு வார்த்தை சொன்னா போறாது. திருப்பி கொடுத்துரு. பெரிய கணக்கு வரைக்கும் பாருங்க. போயிருக்கிறது எல்லாம் உன்னிஷ்டமா என்ன? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லு. ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு என்ன? அதை செய்திடலாம். ஆனா நீ மட்டும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். என்ன? ஒண்ணுமில்ல கமலா, அதுதான் உங்களுக்கு எல்லாம் கேளுதான். என் வேதனை உங்களுக்கு தெரியாது. என் பேச்சு கேளுங்க. சீக்கிரம் கமலா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரி சரி, நீ கவலைப்படாத. நீ நான் மாயவரம் போறேன். அங்க நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து பேசி எப்படியாவது சம்பந்தத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிதானே? நீ நிம்மதியா இரு. நான் போய்டுறேன். அனுப்பிச்சாருங்க. என்ன என்ன சமாச்சாரம்? இந்த கடிதாசியம் உங்ககிட்ட கொடுக்குங்க. அப்படியா? ஓஹோ, தாங்கள் போனோட்டு எழுதி கொடுத்து என்னிடம் வாங்கிக் கொண்ட பணத்தை சீக்கிரமாக திருப்பி கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். எழுதுறது அவருக்கு நான் பணம் தரணுமா? அதுக்காக நான் போனோட்டு எழுதி கொடுத்தனா? ஏண்டா அந்த திருப்பதி ஏதாவது மூளை போறாரா? சொல்லு. கண்டபடி கடன் செய்தா கையை வச்சுருவேன் சொல்லு. நானாவது கடன் வாங்குறதாவது இந்த ஜென்மத்தை செய்ய மாட்டேன். அயோக்கிய ராஸ்கர். டேய் யாரு? சுப்பு சுப்பு சுப்பு. டேய் அண்ணா, கேட்கிற அந்த திருப்பதி சமாச்சாரத்தை அவனுக்கு நான் நோட்டு எழுதி கொடுத்து கடன் வாங்கினா கருதை செய்திருக்கான். கைதை கால் காசு போறாத போற வெளியே. இன்னொருத்தரும் இந்த மாதிரி இருந்தான்னா அவன் மேல மாநகரத்தை போட்டு அவன் குடும்பத்தையும் கொண்டு சொல்லு. போ டேய் அனுப்பு.
அட ஒன்ன தூக்கி வெயில்ல போட நீயா நிக்கிற போய அதான் சொன்னாரு பயபக்தியோட நிக்கிறீங்க. என்னங்க ஐயோ அந்த சண்டால போய் குடிய பெருத்து விட்டான். எவையா குடிக்கிறா நம்ம கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உன்னை தூக்கி வெயில்ல போட்டுச்சு. அந்த திருப்பதி புரோநாட்டு பிரகாரம் பணம் வளர்த்து சொல்லி அண்ணன் ஆள வச்சுட்டான். அண்ணன் பணம் கொடுத்துட்டாரா? கொடுத்தாரு. அவன் நான் எங்க ஓடியார அவர் திருப்தி எடுப்பார். திருப்தி இதெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. இப்ப கவனிங்க பாக்கலாம். இனி இந்த திருப்பதி சும்மா இருக்க மாட்டான். கோர்ட்ல தாவா போடுவான். நம்ம திருட்டுக்கு இழுத்து வெளியாகும். நம்ம தலையில விடி விழும். எதுக்கு இவ்வளவு பரபரப்பு? அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை விட்டு எடுத்தா போச்சு. பணம் எங்க இருக்கு? அப்பா இருக்கிற இடத்த சொன்னா எடுத்துட்டு வரலையா? தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்றியா? சொல்ல உன் வீட்டுக்காரியத்து இருக்கு போச்சுரா. உயிர் போகுனா கூட கண்ணுல கண்ணா காட்ட மாட்டாளே. கேட்கிற விதமா கேட்டா ஏன் தரமாட்டா? புருஷனுக்கு ஆபத்துனா சகாயம் செய்யாத பொண்டாட்டி கூட இருந்தா அவன் ஏன் பொண்டாட்டின்னு யார் சொன்னது? நான் தானே அவ புருஷனா மாட்டிட்டு அவஸ்தப்படுறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எவ்வளவு கொடுமைக்காரியா இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்துல புருஷனை கை விட்டுடுவாளா? கேட்டு பாருங்க. இல்லன்னா எப்படியாவது நான் சமாளிச்சு தரேன். மலை போல பாயில போட்டு மலை போல ஒரு மாடு போச்சுக்காரங்க. மாடு மலை போல கண்ணை திறப்பாய் கண்ணை திறப்பாய் திறப்பாய். என்னது மாத்தம்? என்ன கட்டுச்சீங்க? நான் தண்ணி போட்டிருக்கேன்னா அது ஒன்னத்தையும் வெயில்ல போட கற்பூர வாசனை பூனைக்கு தெரியும். நன்கொடை நண்பரும் இல்ல துணி கூட இல்ல. இன்னும் என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? உன்கிட்ட இல்லன்னு உன் புருஷன்கிட்ட இருக்கும். இங்க பாரு ஏதாவது இருக்குதா? ஒண்ணு இல்லை. கொடை நீ கொடுக்கிற உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? தெரியுமா? இதெல்லாம் அநியாயமா இருக்கு. இருந்ததெல்லாம் கொடுத்தேன். இரும்பு பட்டியில இந்த பணத்தை எல்லாம் திருடி உங்களுக்கு அழுத. வியாபாரம் செய்யறேன்னு என்ன மோசம் பண்ணிவிட்டீங்களே. இதுதானா நீங்க செய்யற வியாபாரம்? குடிச்சிட்டு கும்மாளா அடிக்கிறதான வியாபாரம்? வெக்கம் இல்ல? உங்களை ஒரு பெரிய மனுஷன் ஆக்கணும், 4 பேருக்கு நடுவில் நீங்களும் கௌரவமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆத்திரப்பட்டேன். வேற என்ன தப்பு செஞ்சேன்? கேட்காம புத்தி கட்டு போனதுக்கு போதாதடி இந்த தண்டனை. உண்மையெல்லாம் நல்லபடி வளர்க்காத பாவத்துக்கு வந்ததடி ஒன்னு மாடுகள் நினைச்சுக்கிட்டு வீட்டோடு இருந்த என்ன கூட்டி வந்ததால இந்த தண்டனை. பாடுபட்டு அண்ணன் செத்த பணத்துக்குள்ள அடிச்ச பாவத்துக்கு தாண்டி இந்த தண்டனை. அர்ச்சூடி தெரியுமா? ஆனா அர்ச்சூடி படிக்காத அப்பாவியான என்ன ஆட்டி வச்சதால இந்த தண்டனை. அழகான குடும்பத்துல கலகத்தை மூட்டி வச்சு அநியாயம் செஞ்சதுக்கு தண்டனை. பேராசப்பட்டதுக்கு தண்டனை.
உனக்குன்னா பெரிய நிகழ்ச்சிக்கு தண்டனை. விவசாயம் செஞ்சதுன்னா வியாபாரம் செய்ய சொன்னா எனக்கு தாண்டி பக்கத்துல பாதி போறாங்க. மூட்டை கட்டிக்க பட்டணம் தான் போயிட்டு என் தன்னாட்டி வாடி கொண்டாட்டி தாயே அவனை பக்கமா வாடுங்க சௌனாடி போயிடுகின்ற அந்த செய்தி தாங்காது பெற்றவின் கட்டணத்தை ஒட்டி போகணும் என்பதால பட்டணத்தை ஒட்டி போகணும் என்பதால பட்டு காட்ட விட்டு போட்டு பல பேரும் போவதால தட்டி சோத்த கறி கொள்ளடி பொங்கலே தட்டி சொன்னா கேட்க மாட்டேன் அந்த கட்டாளி எப்படி உன்னான சாமி பகலாரி காயிருப்பேன் பேசி பைசாயிருப்பேன் ஒருங்கி ராத்திரி பகலாரி காயிருப்பேன் பேசி பைசாயிருப்பேன் ராமா சினிமா சர்க்கஸ் பார்த்து ராஜா மாதிரி சுருட்டு விடுப்பேன் பேச்சு புரிஞ்சினா வீட்டுக்கு போவேன் நீண்ட பணத்திலே மீன் வாங்கி ஆட்டாடி ஓன் கையில கொடுப்பேன் ஆக்க சொல்லியே சாப்பிட்டு படுப்பேன். இதுக்கு மேல சொல்ல மாட்டேன் பொங்கலை இந்த ஊரில் இருக்க மாட்டேன் நாயி போது போவாங்க பாவை போட்டி ராஜு வாங்கி வாடி அப்புறம் போலீஸ் புலி கொடுத்து அங்கே அப்படியா? ஆகா உலகாரிக பொம்மனாட்டி நான் ஒண்ணுமே தெரியா கம்மனாட்டி உலகாரிக பொம்மனாட்டி நான் ஒண்ணுமே தெரியா கம்மனாட்டி ஊரு விட்டு ஊரு போனா தீரு கட்டு போகுமுன்னு ஊரு விட்டு ஊரு போனா தீரு கட்டு போகுமுன்னு உண்மையோடு சொல்ல சொல்லி நன்மையாக தோணுது பட்டணம் தான் போக மாட்டேன் பயணமாக சொல்ல மாட்டேன் கண்ணை கட்டாணி விட்டேயும் கண்ணை திறந்தவோதான் கொண்டாடி தாயே. ஆமா ஏமா எங்க அப்பனான சத்தியம் சத்தியம் சத்தியம்
பாட்டு பிடித்து கொண்டு நாம் உல்லாசமாக வாழ்வோம். பாட்டு பிடித்து உலகம் கொண்டு நாம் உல்லாசமாக வாழ்வோம். அவனுக்கு வெயில் நிறைய இருக்கணும். யாருக்குமா? நம்ம பாபுக்கு தாண்டி. அவனுக்கு எள்ளும் தந்தா எவ்வளவு இஷ்டம். பால் குடிக்கணும்னா எள்ளூட தரணும். பாதுகாத்துல பசி இருக்கா எள்ளூட தரணும். எப்படி இருக்கானோ என் கண்ணு. அங்க இதெல்லாம் அவனுக்கு யார் செய்து கொடுப்பா? அந்த சுசீலாவுக்கு அவ்வளவு புத்தி ஏது. பிள்ளைங்களை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. சாப்பாடு சரியா இல்லாம என் பிள்ளை எவ்வளவு அழைச்சிட்டாங்க. எப்படி இருக்கானோ என் பாபு. முத்து, நீ சீக்கிரம் கிராமத்துக்கு புறப்பட்டு போய் இதை கிட்ட கொடுத்துட்டு வா. அவகிட்ட சொல்லு, அவனுக்கு எள்ளும் ரொம்ப பிரியம். கேட்கறதெல்லாம் கொடுக்க சொல்லு. என்ன? சரி. இந்த தீந்து போயிட்டா சொல்லி அனுப்ப சொல்லு. மறுபடியும் செய்து அனுப்புறேன். சரி. இதை பாரு முத்து, ஒன்னும் கெட்டு போயிடாது. ஒரு கார்டாவது எழுத சொல்லு. நீ ஏன் வெளியே நிக்கிற? இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா? இன்னும் என்ன இருக்கு சொல்றதுக்கு? நான் எல்லாரையும் கேட்டதாக சொல்லு. பாபு எப்படி இருக்கா என்ன எல்லா விவரமும் கேட்டு இந்த முத்து நீ தாமதிக்காதே. சீக்கிரம் புறப்படு. உடனே போகலாம். பாபு, இந்த எள்ளுண்ட என்னங்க பண்டிகை நாள்ல கூட பேப்பரை கட்டின்னு கிடக்கணுமா என்ன? இது முதல்ல பலகாரத்தை சாப்பிடுங்க. சரி, பண்டிகை நாள்ல தனியா சாப்பிடலாமா? ஜோடி இருந்ததால ஜோரா இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டம்மா, நான் வரேன். இருந்துட்டு வந்துட்டேன். இது லட்சுமி எடுத்து இந்த லட்சுமி எல்லாத்தையும் நீங்க முழுங்கிறாத. உன் புருஷனுக்கும் கொஞ்சம் வேங்கம்மா. எவ்வளவு சாதம், எவ்வளவு பலகாரம், எவ்வளவு கறி. லட்சுமி தினசரி இப்படி கொண்டு போறா குடிக்கிற என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றதுக்கு ஜலசி அம்மா இல்ல, பயப்படாம கொடுப்போம். சரிங்க. ஏ சுசி, ஏன் அப்படி இருக்க? நான் விளையாட்ட சொன்னேன். அதுக்கு இல்லைங்க, ஒரு வருஷத்துல எவ்வளவு மாற்றம் பார்த்தீங்களா? போன வருஷம் இதே பண்டிகை அன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்னா இருந்தோம். எவ்வளவோ சந்தோஷமா இருந்த இந்த குடும்பத்துல இதே பண்டிகை போட்டியும் பூசலும் ஏற்பட்டு இப்படி பிரிஞ்சு வந்தோம். பாவம், எனவே அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப அங்க அவங்களை கவனிக்கிறது கூட யாரும் கிடையாது. சுசி, நான் சொல்றத கேளு. வேண்டி அவங்க விலகி இருக்கிற அவங்க மனசு நெருங்கி இருக்கு. தற்காலிகமாக ஏற்பட்ட இந்த குழப்பம் நிரந்தரமா நீடிக்கிற போது நான் எல்லாம் என்னைக்காவது ஒண்ணு சேருவேன் வரைக்கும் எனக்கு இருக்கு.
என்ன இங்க இருக்கிற? நீ இன்னும் போகல? போயிட்டு இப்ப தாமா வந்தேன். என்ன கொடுக்கல? கொடுத்தேம்மா. ஆனா புள்ளி முடிக்கிறதுக்குள்ள விரும்பி எழுதாங்க. எழுந்து தேவையில்லைன்னு முகத்துல சப்பல போட்டு விட்டாங்க அக்கம். அதானே? ஆமாங்க, அதேதான் சொன்னாங்க. எங்க கிட்ட இருக்கிறது போதும், யாரும் ஒண்ணும் தர வேண்டாம், யாரோட எங்களுக்கு தேவையில்லை ஓ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சொன்னாங்க என்னக்கா, இதுவும் சொல்லுவாங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவாங்க. அகங்காரம் அவங்க கண்ணை மறைக்குது. நம்மளாம் லட்சம் செய்வாங்கன்னா என்ன சொத்து சொல்ல வந்தாரா என்ன? அதுக்காக என்ன இப்படி அவமானப்படுத்துறதா? நான் அவங்களுக்கு என்ன துரோகம் செய்றேன்? என் குழந்தை கருத்துல எழுடைய திருப்பி அனுப்பிட்டாங்களே, நான் அதுல விசேஷம் வந்து பேர் நினைச்சுட்டாங்களா? நினைச்சாலும் நினைச்சிருக்காங்க. யாரு கண்டா என்ன ஒன்னும் அப்பெல்லாம் புரியவனா நினைச்சுட்டாங்களா? போகட்டும், இதுல இருந்து அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் முகத்தை அவங்களும் பார்க்க வேண்டாம், அவங்க முகத்தை நானும் பார்க்க மாட்டேன். இன்னும் இதெல்லாம் எதுக்கு? குழந்தைக்கு இல்லாதது எதுக்கு? இதுக்காக நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டாங்க, இப்ப ஒண்ணு நினைக்கிறாங்க. நீங்க வேண்டாம்னா அவங்களுக்கு தான் வெட்ட காலம், அவங்க வேண்டாம்னா உங்களுக்கு என்ன பண்றது? இதெல்லாம் என்னையா மனுஷன் பண்ணுவோம்? நான் என்ன நடக்கிறேன்யா? இப்படிலாம் பிராடு பண்ணா காரும் முதலாவும் உங்களுக்கு எப்படியா வரும்? வாய மீறு. இவர் கத்துறத பார்த்தா அவரே தேவையில போட்டுக்கிட்டு ஒரு பீஸ்ல வீச்ச துண்டுதானே ஐயா. இந்த கூச்சல அண்ணன் தம்பி 2 பேரும் கோப்பை வந்து போடுங்கய்யா. அங்க தெரிஞ்சு போட்டு ஓட்ட வேணும். எப்படி அதிகமா பேசுறது? வேற என்ன செய்ய வளர்ப்ப அண்ணன் ஒழிச்சியா போலையா போலையா? அப்படி யாருக்கு ஏமாத்திக்க வரலையா? அப்படி பள்ளி போனாலும் பள்ளி கட்டிக்கலாம், மாறு போனா வராது. கேட்டுக்கோ திருப்பதி, உனக்கு வேண்டியது பணம் தானே, வாங்கிக்க. அனாவசியமா பேச எவ்வளவு தரணும்? 5000மா? இதை வச்சு உன் பணத்தை எடுத்துக்க. எவ்வளவு பெரிய தியாகம் இது! ஒரு தியாகமா? எனக்கு செய்ய நான் எவ்வளவு ஏழ்நடப்பு. தாயகப்பன் இல்லாத அனாதையான என்ன அவங்க எடுத்து வளர்த்து வாழ்வு தந்தாங்க. இந்த லகங்க மட்டுமல்ல, என் வாழ்வு அவங்களுடையது. அவங்க கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. சுசி, நான் பெரிய அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டத்துல பங்கு உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உண்டு.